22ஆம் திருப்பாவை. அங்கன்மான் ஞாலத்து. ராகம் யமன் கல்யாணி. தாளம் மிஸ்ர சாப்பு. அங்கன்மான் ஞாலத்து அரச அபிமான அங்கன்மான் ஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இரு பார்ப்போம் வந்து தலை பெய்தோம் சங்கம் இரு பார்ப்போம் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சீரக சிரதே என்மேல் விழியாவோ செங்கண் சீரக சிரதே என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்த போலே திங்களும் ஆதித்யனும் எழுந்த போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏலங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் அங்கன்மா ஞாலத்து இன்று மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்றைய பாடல் அங்கன்மா ஞாலத்து என்று தொடங்கும் பாசுரம். இப்பாடலில் கோபியர்கள் கண்ணனின் அருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கோபியர்களே, நீங்கள் எல்லோரும் இங்கு வந்த காரணம் என்ன என்று கண்ணன் வினவுவதாகவும் அதற்கான பதிலாகவும் இப்பாடல் அமைந்துள்ளது. இதுநாள் வரை உன்னை விட்டு பிரிந்திருந்த சாபம் நீங்க வேண்டும். இனியும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. இந்த பூமியில் இன்பங்கள் பல நிறைந்துள்ளன. இங்குள்ள அரசர்கள் தங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என பெருமை எடுத்து கொண்டவர்கள். பரந்த இந்த பூமியை ஆட்சி செய்தவர்கள். எனினும் அவர்கள் மிகுந்த பணிவுடன் உன் கட்டிலை சுற்றி நின்று
உன் அருளுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் காத்து நிற்கின்றோம். உனது கிங்கினி போன்ற தாமரை கண்களால் எங்களை நீ பாதுகாக்க வேண்டும். சிறுமணியின் வாய் போலவும் தாமரை மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை போன்ற கண்களை சிறுகச் சிறுகத் திறந்து சூரியனையும் சந்திரனையும் போன்ற அக்கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது உள்ள எல்லா சாபங்களும் பாவங்களும் தீர்ந்துவிடும் என நம் மீது உள்ள பாவமும் சாபமும் தீர்க்கும் எளிய வழிமுறையை இப்பாடலில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார்.